மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரோமர் நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் 10ஆம் அதிகாரத்தை பார்க்க வேண்டும். கடந்த வாரத்திலே 9ஆம் அதிகாரத்திலே நாம் விசுவாசத்தினாலே வரும் நீதியை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும் எவனோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அநேக வசனங்களை பார்த்தோம். பிரியமானவர்களே, வசனத்தை வைத்து வசனத்தையே நாம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். இது ஒரு சத்திய நேர நிகழ்ச்சி. சத்தியம் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான், வேறு யாரும் கிடையாது. அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஸோ அந்த சத்தியத்தை நாம் அறியும் போது, கிறிஸ்துவை அறிய 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 நமக்கு ஒரு விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்கள் நேரம் இருந்து இந்த ரோமர் முழு புக்கையும் படித்து இந்த விளக்கங்களெல்லாம் கேட்ட பிறகு நீங்களே படிக்க வேண்டும். அப்போது ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன் நாலேஜ் கொடுப்பார். அப்படிலாம் நீங்கள் வளரும்போது உங்கள் லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஆகிரும். பவுல் அப்படி தான் இருந்தார். பழைய ஏற்பாடை படிக்கார், ஆனால் அந்த புதிய ஏற்பாடு கண்ணாடி போட்டு படிப்பார். ஆபிரகாம் வாழ்க்கை, ஈசாக்கு வாழ்க்கை, தாவீது வாழ்க்கையா சடக்குன்னு அதை எடுத்து அப்படி தீர்க்க தரிசன புக்கிலேருந்து எடுத்து அப்படி புதிய ஏற்பாடு வெளிச்சத்தில் சொல்லுவார். இதுக்கு பேர் தான் ரெவலேஷன் நாலேஜ். இது மட்டும் நமக்கு வந்துட்டு அப்படின்னா 24 hours காட்ஸ் ப்ரெசன்ஸை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் அது காலு கீழே தான் இருக்கும். நம்மளை ஓவர் கம் பண்ண முடியாது. ஏனென்றால் நாம் முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த முதல் 9 அதிகாரமும் மைண்டில் வரணும் உங்களுக்கு. சுவிசேஷம் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அந்த சுவிசேஷம் தேவ பலனாக இருக்குது அப்படின்னு அது ஆரம்பித்து தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய இரக்கம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் நமக்கு விளங்கிக்கிட முடியல. அது நம்மளை மனம் திரும்புமதி ஏவுகிறது. ஸோ இந்த மைண்டு கிருபாதார பலியே போகணும்னு 3ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது வேத வாக்கியங்களெல்லாம் இதை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் என்பவராலே, கிறிஸ்துவினாலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுகிறது என்பது அதிக நிச்சயம் அப்படிங்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் பழைய மனிதன் மரித்து விட்டான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறீர்கள். 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு வந்ததுனால முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இதுதான் விசுவாசத்தினாலே உண்டாகிற நீதி என்று பழைய ஏற்பாட்டிலேருந்து எல்லாம், அதாவது விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் நீதி அடைய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறார். சொல்லிட்டு 10ஆம் அதிகாரத்தில் சகோதரரே, அதனால் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா மேலே உள்ள அந்த வசனம் அப்படி இருக்குது. விசுவாசிக்கிற வெக்கப்படுதல் அவரை ஏன் ஜனமும் அப்படி வந்துடணும். நமக்கு அந்த விருப்பம் வேணும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த விருப்பம் வரணும். வரலைன்னா நம்ம மனம் திரும்புதல் ஒழுக்கமாக இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா, அந்த இந்த அதிகாரத்தை திறக்கிறதுக்கு 17ஆம் வசனம் இருக்குது. 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். Faith comes by hearing. Faith comes by hearing. விசுவாசம் கேள்வினா கேட்பதினாலே, விசுவாசம் கேள்வியினாலே வரும். நம்ம லைஃப்பில் டோட்டல் சேஞ்சிங் இந்த அதிகாரத்தில் அவர் கொடுக்குறார். இது மட்டும் நமக்கு நல்லா புரிஞ்சிட்டு அப்படின்னா நான் என்டையர் கிறிஸ்டியன் லைஃபே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். போரே அடிக்காது. டெய்லி ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன் என்று படிக்கும்ல, அந்த பாட்டை அப்படி முழுமையாக இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இப்போ இந்த விசுவாசத்தினன் கேட்க தான் வரும் அப்படிங்கிறார். சரியா? அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படிங்கன்னா அவர் எழுதுகிறார் பாருங்களேன். தன்னுடைய பிதாக்கள், அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களை குறித்து தான் அவர் எழுதுகிறார். 2ஆம் வசனத்தில் பாருங்களேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். கடவுள்னா அவனுக்கு வைராக்கியம் தான் அப்படின்னு ஒரு வந்துடும். ஆகிலும்
அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும், இங்கே வந்துடுது, போன வாரம் பார்த்த மாதிரி, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இதுக்கு மேலே டீட்டெயில்ஸாக பேச முடியாது. அடிக்கடி 7லேருந்தும் சொல்கிறாரு, 8, 9, 10, 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக பேசிடுது. இப்போ எண்ட், கிறிஸ்து மரித்தார். எண்ட் எதுக்கு எண்டு? நியாயப்பிரமாணத்துக்கு. மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷனே இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலும் நீதியானது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தெளிவாக இந்த அதிகாரத்தில் இந்த ரட்சிக்கப்படுறதுக்கான சில காரியங்களுடைய தாற்பயங்களை இப்போ தான் அதில் வெளிக்கு கொண்டு வர்றார். 1ஆம் அதிகாரத்துலேருந்தே சொல்லிவிட்டு 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, நீ உன் சுயக்கிரியைகளை தேடாத, தேவ நீதி சுயக்கிரியை இல்லாமலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம என்ன நினைக்கணும்னா, ஒழுங்காக வேதம் வாசிக்கணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லணும், இது எல்லாம் செய்யணும், தப்பே கிடையாது, கரெக்ட். ஆனால் இதனாலே இதான் சுயக்கிரியைகள், இதனாலே நாம் தேவ நீதியை அடைய முடியாது. அவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை அதை விளக்குறார். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்னவென்றால், அந்த சுயக்கிரியைகளை க்ளோஸ் பண்ணி எதில் நம்ம நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தெளிவாக இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த கிரியைகள், வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஆலயம் செல்றதெல்லாம் நல்ல கிரியைகள். ஆனால் இது எதுக்கு மாற்றாகாதுன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலே மாற்றாகாது. நீங்கள் அதாவது ரிவர்ஸில் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகர், அதில் சொல்லிருக்காருல, என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காகவே உயிர்த்தெழுந்தார் என்று உன் இருதயத்திலே நம்ம விசுவாசிக்க நமக்கு நீதி உண்டாயிருமா. அதுக்கு பிறகு நம்ம பண்ணுற வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஆலயத்தில் சில வேலைகளை செய்கிறது மகிமையாக மாறிடும். அதான் இதை சொல்ல வர்றார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இங்கேயும் சொல்கிறார் பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஃபெய்த் ஃபஸ்ட்டு. நீ அவரை நம்பிட்டா போதும், நீ ஒரு நாள் வெட்கப்பட்டே போக மாட்டா. சொல்கிறார்ல, எவனோ நம்பி பாருங்களாம். கடன் பிரச்சனை இருக்குது, கரெக்டு, ஆண்டவரை நம்பி பாருங்கள். வியாதி இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, செலவாகும், பரவாயில்ல, நம்பி பாருங்களாம். வெட்கப்படுவது இல்லையே. பேசி பாருங்களாம், பேசுங்க, பிரச்சனையை பார்த்து பேசி, அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லி பாருங்களேன். இங்கே வர முடியாதுன்னு சொல்லுங்களேன், நான் தேவ பிள்ளைன்னு சொல்லி பாருங்களேன். வெட்கப்படுவதில்லை. எவனோன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காரு பாருங்க. 12ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர், ரிச். பிரியமானவர்களே, தேவனை குறித்ததான இந்த அறிவு நம்மளை விசாலமாக்க வேண்டும். நம்முடைய எல்லைகளை அது பெரிதாக்கும். இதுதான் நற்செய்தி. ஐஸ்வர்ய சம்பன்னராக்குகிறது. என்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அல்லவா. அதனால தான் திரும்பியும் சொல்றாரு 13ஆம் வசனத்தில், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றானோ கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவான். இப்படி சொல்லிட்டு தான் இதிலிருந்து தான் இந்த ஆக்டிவேஷன் வருது.
தேவன் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்க நான் அவரை தொழுது கொள்ளும்போது நானும் ரட்சிக்கப்படுறேன், நான் வெக்கப்பட. அப்போ இது ஒரு பெரிய செய்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் பாருங்களேன், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள். அங்கே தான் ஃபெய்த் வேணும் அப்படின்னா தொழுது கொள்வது வேணும். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? Who can believes our report? ஷவுட்டில் அடித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இதை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு, உன் சுயக்கிரியை கொண்டு வராத, இயேசுநாதரை இருதயத்தில் வச்சுக்க, அவரை நீ நம்பினா வெக்கப்படவே மாட்டா. இது நல்ல செய்தி, இது ஒரு சுவிசேஷம். இதை நீ சொல்லணும், சொன்னாதான் நம்புவான், நம்பினாதான் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்பட்டாதான் தொழுது கொள்வான். சொல்லணும்னா அனுப்பப்படணும். இந்த நல்ல செய்தியை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவன் யார் அப்படின்னு அடிக்கார். Who believes our report? இந்த செய்தியை நம்ப மாட்டேங்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிற அந்த வசனம், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ஒரு விளக்குறார். அதனால தான் வேதத்தை வாசிப்பது மிக மிக முக்கியம், மிக 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 முக்கியம். இதில் நம்ம அடையக்கூடிய ப்ராக்டிக்கல் டிப்ஸை சிலதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சுயநீதி 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அது ஒன்றுக்கும் ஆகாது. நம்முடைய செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், தேவ நீதிக்கு நம்ம ஆளாகணும். அது விசுவாசத்தில் தான் வருது. விசுவாசத்தினால் ஆகும் நீதி. போன வாரமும் அதை பார்த்தோம். இருதயத்தில் இயேசுவை விசுவாசிக்கிறது, வெக்கப்பட மாட்டேன்னு நங்குற மாதிரி மைண்டில் கொண்டு வர்றது, எவனோ அப்படி கொண்டு வந்தார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்போ அந்த விசுவாசம் எங்கே பில்டப் ஆகுது அப்படின்னா, இந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் தான். பவுல் காலத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் கிடையாது, எல்லாம் கேள்விப்பட்டது, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஆதி ஆகமத்திலேருந்து மல்கியாவரோட எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த தான் அவர் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறார். அதை கேட்குறதுன்னு சொல்கிறார். எப்படி நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னா நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தால் தெரியும். 10:15 எங்கே கம்பேரபுள்னா அது ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் எந்த வசனத்தில் இருக்குன்னா நாகும் 1:15 உள்ளதை எடுத்து எழுதுறார். 10:16 அது எங்கே உள்ளது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 53 எங்கள் மூலமாய் கேள்வி, அதை தான் அந்த 16ஆம் வசனத்தில் எடுத்து எழுதுறாரு. அடுத்தாப்புல 10:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா 10:18 என்ன எழுதுறாருன்னா அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அப்படின்னு வருது. அப்போ அது சங்கீதம் 19:4 உள்ளது. திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டுன்னு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வசனமும் தமிழில் அது வரல. பட்டுன்னு, அதாவது அடுத்த 19ஆவது வசனம் யாத்திராகமம் 32-31 உள்ளது. 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் ஏசாயா 65:1 உள்ளது. 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் 65:2 உள்ளது. கம்ப்ளீட்டாக கடைசி வர அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பழைய ஏற்பாடு வசனத்தை அப்படியே சக் எழுதிடுறார். எழுதிட்டு தான் மத்தியில் இந்த வசனம் இருக்குது. அவர் சொல்ல ஆரம்பிக்கிற வசனத்தில் தான் அல்லாமலும் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். எப்படி வருதுங்கிறத ஏசாயா சொன்னது, நாகும் சொன்னது, ஓசியா சொன்னது அப்படின்னு அழகாக எழுதுறாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? சேச்சுரேட்டட் த ஸ்கிரிப்சர். திரும்ப திரும்ப திருவசனத்தை நம்ம தியானிக்கிறது, திருவசனத்தை பேசுறது, திருவசனத்தை திங்க் பண்ணுறது, திருவசனத்தை மெமரைஸ் பண்ணுறது, திருவசனத்தில் முங்குறது, ஷோக்கிங் த ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறோம்.
ஒரு துணியை எப்படி தண்ணியில் நனைக்கிற மாதிரி வசனத்திலே நனையணும். பைபிளை ஒரு 50 தடவை படிச்சிட்டிங்களா, குற்ற உணர்வே அடையாதங்க, உங்களால் முடியும். முதல்ல ஒரு 2 தடவை படிங்க, அப்புறம் ஒரு 3 தடவை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல், அப்புறம் ஒரு 4 தடவை, அப்புறம் ஒரு 5 தடவை. ஒரு பேனை எடுத்துக்கிடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, ஆரம்பித்த நாள் ஆதியாகமம் போடுங்க, ஒரு 4 அதிகாரம் பண்ணுங்க, அதில் ஒரு கோடு போட்டு டேட் போடுங்க, திரும்ப அதில் ரீட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது 2 நாள் வாசிக்கலையா, கவலையப்படாங்க, திரும்ப ஆரம்பிங்க. ஒரு வாரம் விட்டுட்டேன் பிரதர், டோன்ட் வரி, உங்கள் சுயக்கிரியை கிடையாது, எல்லாமே கிறிஸ்து விசுவாசத்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்க நீதிமானம். ஆனால் எதுக்காக இதை படிக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இதை படிக்க தான் ஃபெய்த்து வந்து ஆப்ரேட் ஆகும். ஐயோ எழுதியிருக்கிறது எனக்குல்ல, அந்த எழுதியிருக்கிறது அந்த வசனத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக தான் இதை படிக்கும். இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் கிருபைன்னு பேசுவாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அந்த வெளிச்சத்துலேருந்து அவங்களுக்கு பேசவே முடியாது. ஆனால் நீங்கள் நல்ல வேதத்தை படிக்க கிருபையையும் விசுவாசத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பைபிள் தான் விசுவாசம். அது எங்கே பிறப்பிக்கப்படுகிறது என்றால் திருவசனத்தினால். டெய்லி ஒரு அதிகாரம் வாசித்து அதில் ஒரு கரு கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணி அதை ஒரு நோட்டில் எழுதிடுது. அது போக நேரம் கிடைக்கும்போது ஒரு 5 அல்லது 10 அதிகாரம் வாசிக்கிறது. கூடுமானால் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து படிக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி வேதாகமத்தை எடுத்து படிக்கிறது. கன்னடம் தெரிஞ்சால் கன்னடத்தை எடுத்து படிக்கிறது, அல்லது தெலுங்கு பைபிளை படிக்கிறது. இது எல்லாமே ஒரு 5-10 ஆண்டுகளில் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக மாறும். பெரிய சொத்தாக மாறும். உங்களுக்கே அது விளங்கிடவே முடியாது. அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியினால் அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. போடுவதில்லை, பிசகாது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு வார்த்தையில் நிற்கிறது. காற்றடிக்கலாம், புயல் அடிக்கலாம், அந்த ஃபெய்த் வந்து அப்படி பிளிங்கரிங் ஆகிட்டே இருக்கும். போது பிளிங்கரிங். நான் பல ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தை வேலை பார்த்துட்டு இருந்தேன், 27 ஆண்டுகளுக்கு மேலே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெய்த்தில் அதுலேருந்து வெளியே வரேன். ஒரு சின்ன காரியம் ஆவியானவர் ஏவிட்டே இருந்தார், வெளியே அந்த விசுவாசம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரேன். கரெக்டாக அன்னைக்கே அடுத்த ஒரு காரியம், அடுத்த ஒரு ஜாப் வந்து அது ஒரு ஊழியம் அப்படியே டிரான்ஸ்ஃபர். அந்த விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கொழுந்து விட்டு எரியும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. எங்கே பிரதர் போகிறீங்க? எனக்கு ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஏனென்றால் எனக்கு வேதம் தெரியும், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? வேலை இல்லைன்னு கவலைப்படாத, குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத, கடனை அடைக்க முடியாது கவலைப்படாது. வேதம் கற்றுத்தருகிறது, உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். இந்த விசுவாசம் கொழுந்து விட்டு தேவனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தலைகளை தாழ்த்தி செல்லுவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருப்பது எப்படி? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கர்த்தாவே, நீர் எங்களை வாழ வைக்கிறீரே, கர்த்தாவே எங்களை பேச வைக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் செய்த கிரியைகளை எண்ணி நாங்கள் உம்மை ஆண்டவரை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கணத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை திரும்ப பாருங்கள். இந்த புக்கு தான் இல்லை, எல்லா வேதாகமத்தையும் எடுத்து பாருங்கள். ஆதியாகமம், யாத்திரை, எல்லா புக்கிலையுமே நீங்கள் படிக்கும்போது அங்கே கிறிஸ்துவை கண்டுபிடியுங்கள்.
அதான் பைபிளுக்கு சென்டர். நீங்கள் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஆதி ஆகமத்தில் அந்த மோசை கோலை பார்க்கும்போது அங்கே கிறிஸ்துவை பார்ப்பீர்கள், பஸ்காவை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்ப்பீர்கள். ஆதியாகமம் படிக்கும்போது சிறியின் வித்துவாக கிறிஸ்துவை பார்ப்பீர்கள், இலேவிராம் படிக்கும்போது பலியாக கிறிஸ்துவை பார்ப்பீர்கள், எண்ணாமத்தை பார்க்கும்போது உயர்த்தப்பட்ட வெண்கலமாக சிலுவையிலே அவரை பார்ப்பீர்கள். அப்படி எல்லா இடத்துலையுமே கிறிஸ்து வருவார். இப்படி படிக்க படிக்க தான் நமக்கு ஃபெய்த் ஆக்சிலரேட் ஆகும். அது சிலுவையில் உச்சகட்டத்துக்கு போய் விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு நம்மளை அப்படி கேட்சப் பண்ணும். அதனால் இதை மிஸ் பண்ணிடாதுங்க. உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு சோர்வாக வருது, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது மைண்டில் நல்ல ஞாபகம் வச்சுடுங்க, அந்த ரினுவலுக்காக நீங்கள் உடனே எப்போதுமே கல்வாரியை நினைங்க. கல்வாரியிலிருந்து சிந்தப்பட்ட அந்த இரத்தம், கல்வாரியிலே உடைக்கப்பட்ட அந்த இரத்தம், அது எனக்கு போதுமானது. அப்படி நீங்கள் வரணும். கிறிஸ்டின் ரத்தம் எங்கெல்லாம் இருக்குன்னு அப்படியே எடுத்து படித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் பார்த்தீங்கன்னா அது புது உடன்படிக்கை ரத்தம்னு வரும். யோவானில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் அப்படியே குணமாக்கும் அவனை. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும்போது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை அப்படின்ட்டு அந்த ரத்தம் என்ன விளக்கரையும் கொடுத்து வாங்கிருக்கு. அப்படியே நீங்கள் அப்படி படிக்க படிக்க தான் அந்த வார்ம் ஆகும். அப்படியே முன்போலவே படிக்கும். ரோமரில் எல்லார் மேலும் பலிக்கும் அந்த ரத்தம் போட்டிருக்கும். எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும் அப்படின்ற ரத்தம். ஸோ அந்த ரத்தம் போதுமானதுன்னு வரும். கொரிந்தியர்லாம் படிக்கும்போது இந்த ரத்தம் அது புதிய உடன்படிக்கை அப்படின்னு அவர் ரிமைண்டர் பண்ணுவார். எபேசியர்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. முன்னே தூரமாயிருந்து நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அப்படி இதில் படிக்க படிக்க நமக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். கொலோசியரில் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார், அப்படி அந்த ரத்தம் ஒப்புரவாக்கிட்டு அப்படின்ட்டு. ஸோ நம்மளை குற்றம் இல்லாதவர்களாக கண்டிக்கப்படத்தக்கவர்களாக அது மாற்றி இருக்குதுன்னு வரும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே உச்ச கட்டத்துக்கு போய் எபிரேயரில் வரும்போது ஒரு 4-5 இடத்துல அந்த ரத்தத்தை பற்றி வரும். மனசாட்சியை சுத்திகரிக்கிறது எவ்வளவு பெரிய நிச்சயம் அந்த கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நாம் அந்த புதிய மார்க்கத்துக்குள்ளே போயிருந்தோம். அதாவது கிருபாசன தண்டை, அந்த மெர்சி சீட்டு, அந்த ஆண்டவர் பேசுகிற இடத்துக்கே போயிருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த அன்பை விட்டு விலகவே முடியாது. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். யோவானில் படிக்கும். பேதர் எழுதும்போது வெளியேறப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே. இதை அறியணும். அறிய 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 உங்கள் ஆத்துமாவிலே சுத்தமாக்கி கொண்டவர்களாக அப்படின்ற ஊக்கமாக ஒருவில் ஒரு ஊக்கமாக அன்பு கூறுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீ கல்வாரியை நினச்சிட்ட அப்படின்னா நீ கசப்பாக இருக்க முடியாது. எல்லாமே அப்படி தான் வருது, மறந்துடவே கூடாது. உங்கள் மைண்ட் ரினுவல் மிக 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 முக்கியம். மைண்டை மிஸ்ஸே பண்ணிடாதுங்க. உச்சக்கட்டத்தில் வெளிப்படுத்தல, தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி 1:6 இருக்கும், அழகாக இருக்கும். ராஜாக்களும் ஆசாரியர்களும் வாங்கி நம்மளை மாற்றி வைத்து எல்லாமே அந்த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். இதைத்தான் ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரத்தம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வெளியேறப்பட்டவனா என்னை மாற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாட்டு, மாறிடாய மானேசரை ஆராதவும் அன்பு கல்வாரி மீதினிலே. ஸோ நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவோம். டிவியே பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பைபிளை நீங்கள் திறந்து வச்சு படித்தாதான் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள துளிர் விடும். கர்த்தர் தொடர்ந்து அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவாராக. நன்றி. தேங்க்யூ.